ஹாய்! இட்லி, தோசை ஊற வைக்க மறந்துட்டேன். இல்ல இட்லி, தோசை சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. டயபெட்டிக்கா இருக்கேன். ஏதாவது ஹெல்த்தியா நான் சாப்பிடணும். இல்ல நான் புரோட்டீன் ரிச்சான டயட்ல இருக்கேன் அப்டின்னாக்கா, எல்லாருக்குமே இந்த அடை தோசை பயங்கர ஆப்ட்டா இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பு தான் இருக்கு. 1 1/2 கப் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா, 1 கப் வந்து கோபுரம் மாதிரி இருக்கிற எல்லா தாலும் கலந்த இது எடுத்துக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, உடனே நம்ம தோசையா வாத்துக்கலாம். என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அளவுகளோட நான் குடுக்குறேன். கண்டிப்பா இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பயங்கர ஹெல்த்தியான ரெசிபி. நெறைய பருப்பு இருக்குங்கிறனால கண்டிப்பா நீங்க வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதில வந்து எப்படி பக்குவத்தில அரைக்கணும் அப்படின்னா, நம்ப அரிசிய மட்டும் இட்லிக்கு நம்ப எப்படி அரைப்போமோ, அதுக்கு ஒரு இது கொஞ்சம் முன்னாடி எடுத்தோம்னா எப்படி நர நரன்னு இருக்கும். அந்த மாரி எடுத்துக்கணும். பருப்பையுமே நர நரன்னு அரைச்சுக்கணும். அரைச்ச மாவுகள்ல ஒரு தாளிப்பு நெறைய வெங்காயம்லாம் சேர்த்து தாளிச்சு அதில கொட்டி, முருங்கைக்கீரை இருந்தா போட்டுக்கலாம். இல்லாதவங்க கொத்தமல்லி, இந்த மாதிரி புதினா அது போட்டு சாப்பிட்டு பாருங்க. செம்ம ஹெல்த்தியான ரெசிபி.